வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. நாம் இப்போது 51 சக்தி பீடங்களில் ஒன்றான மலாய் சண்டி அப்படின்ற கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாசக்தி அவங்களோட முட்டி, இடது முட்டி விழுந்ததாக இங்கே கூறப்படுது. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நாம் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் வரலாற்றில், புராணத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு ஸ்தலம் அப்படி தான் சொல்லணும். தக்ஷன் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்தினார் இல்லையா? அந்த யாகத்துக்கு தன் மருமகன் சிவபெருமான கூப்பிடல, மகளையும் கூப்பிடல. ஏன்னா அவர் சிவபெருமான தனக்கு நிகராக அவர் கருதவே இல்லை, ரொம்ப கேவலமாக நினைச்சாரு. அதனால அவரோட பொண்ணு பார்வதிக்கு அவர் இன்விடேஷன் கொடுக்கல. ஆனால் பார்வதியோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. என்னடா இது, அப்பா இவ்வளோ பெரிய யாகம் பண்ணுறாரு, நம்ம புருஷனை கூப்பிடாம இப்படி அவமதிக்கிறாரு, இதை நம்ம நேரில் போய் கேட்கணுன்றதுக்காக போகிறாங்க. அப்பா கிட்ட போய் அழையா விருந்தாளியா நின்று, ஏன்பா உங்கள் மருமகனை கூப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவனை மனுஷனாவே மதிக்கல, அவனை எதுக்கு நான் கூப்பிடணும், உன்னையும் நான் கூப்பிடலையே, நீயே அழையா விருந்தாளியா வந்த அப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்துறாரு. அப்போ சதி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் உங்கள் மருமகனாக பார்க்க வேண்டாம், நீங்கள் அந்த முப்பெரும் தேவர்கள் இருக்காங்க இல்லையா, பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த 3 பேரும் முப்பெரும் தேவர்கள், அதுக்கு சிவனுக்கு உண்டான அவள் பாகத்தையாவது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காவது நீங்கள் அவரை மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால் சதி ரொம்ப வருத்தப்பட்டு மனம் உடைஞ்சி அந்த அந்த தீயில விழுந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாள் கருகி, உடல் கருகி இருக்கிறத சிவபெருமான் கேள்விப்படுறாரு. கோபத்தில் யக்னத்துக்கு பார்வதி தேவியை அந்த கருகிய உடலை எடுத்து தன் தோள் மேலே வச்சு ருத்ரதாண்டவம் கோபத்தில் ஆட ஆரம்பிக்கிறாரு. அவர் ருத்ரதாண்டவம் ஆடி 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 பயங்கரமாக ஆடப்பாகவே பூமியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. மேலோகம் அழியுது, பூலோகம் அழியுது. முனிவர்களும் தேவர்களும் மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்குறாங்க, விஷ்ணு பகவானை நீங்கள் சொல்லி அவர் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு. மகாவிஷ்ணு போகிறாரு, சிவன் கிட்ட கேட்குறாரு. ஆனால் சிவன் எதுவுமே காதில் கேட்கல. கோபத்தின் உச்சத்தில் இருக்கார் அவர். சதிதேவி இறந்துட்டாங்களே, அன்பு மனைவி இறந்துட்டாளே, தனக்காக பாதாட போய் தானே இறந்தா அப்படின்னு கோபத்தில் ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. அவர் இந்த உலகம் அழியிட்டோன்னு டிசைட் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, விஷ்ணு தன் கையில் இருக்க சுதர்சன சக்கரத்தை எடுத்து அம்பாலை பீஸ் பீஸாக கட் பண்ணிடுறாரு. பாகம் பாகமாக அம்பாலோட உடல் ருத்ர தண்டம் ஆட ஆட பூமி முழுக்க செதறி விழுது. செதறி விழுந்த உடனே சிவபெருமானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் அடங்கி நிதானத்துக்கு வராரு. நிதானத்துக்கு அவர் சொல்கிறாரு, இந்த சக்தியின் பாகங்கள் விழுந்த இடங்களும் அணிகலன்களும் சக்தி பீடமாக இந்த உலகத்தில் போற்றப்படும். அதே மாதிரி இந்த சக்திக்கு நான் பைரவராக காவல் காப்பேன். ஒவ்வொரு சக்தி பீடத்துலேயும் பார்த்திங்கன்னா பைரவர் இருக்காரு.
இந்த நம சிவாயத்தின் இந்த பைரவரோட இங்கே பேர் வந்து பார்த்திங்கன்னா பூத்நாத் பைரவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலாய் சண்டி வந்து எங்கே இருக்குன்னா ஹவுரா டிஸ்ட்ரிக்டில் உல்பரியா சப் டிவிஷனலில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா கல்கட்டாவிலேருந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. முகுந்தா ராம் 16ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலை பற்றி அவருடைய வாக்கியத்தில் சொல்லியிருக்காரு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுக்கு மேலே இருந்தே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலம் அடைஞ்சு மறுபடியும் அதை புதுப்பிச்சிருக்காங்க. இப்போது நாம் பார்த்துட்டு இருக்க இந்த கோயிலை வந்து கட்டினவர் கிருஷ்ண சந்திரா தத்தா அப்படிங்கிற ஒரு சிற்றரசர். அவர் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு. கிருஷ்ண சந்திர தத்தாக்கு ஒரு சின்ன கோயிலும் இங்கே இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்தால் அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் இங்கே வரவங்களாம் வந்து சிந்தூரம் இருக்கு இல்லையா, அதை வந்து சுவாமியோட செவுத்தில் வந்து வச்சு வேண்டிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு முட்டு வலி, கால் வலி இதெல்லாம் வந்து சரியாகணுன்னா இங்கே வந்து சுவாமிக்கு வந்து பொட்டு வச்சு முட்டி போட்டு பொட்டு வச்சு வேண்டிட்டு சாமி கும்பிடுவாங்களாம். அவங்களோட முட்டி வலியெல்லாம் போயிடும், கால் வலியெல்லாம் போயிடும் அப்படின்றாங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த அம்மாவை வந்து ரொம்ப இந்த ஊர் மக்கள் வந்து வணங்குறாங்க. வெள்ளிக்கிழமையான விளக்குகள் போட்டு தீபம் ஏற்றி அம்பாளுக்கு வந்து நமஸ்காரம் செஞ்சு அந்த பொட்டு வச்சு வேண்டிப்பாங்களாம்.